கணபதி ராயன் அவனை காலை பிடித்திடுவோம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் ஒரு திருக்குறளோடு சந்திக்கிறோம், அதை ஆராய்கிறோம். இந்த ஆராய்ச்சியின் அணுகுமுறையை நான் முதல் நிகழ்ச்சியில் விவரித்துள்ளேன், அதை தயவுகூர்ந்து நோக்கவும். திருக்குறளுக்கு 3 சிறப்புகள் சொல்வார்கள். 1, அது உலகப் பொதுமறை. 2, அது காலம் கடந்த நூல். 3வது, கடுகை துளைத்து 7 கடலை புகட்டும் திருக்குறள். இந்த 3 சிறப்புகளையுமே எடைகோள்களாக எடுத்துக்கொண்டு நாம் எடுத்துக்கொண்ட திருக்குறளை ஆராய்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் 6ஆம் அதிகாரத்தில் உள்ளது. வாழ்க்கை துணைநலம். 55வது திருக்குறள். தெய்வம் தொழாள் கொழுந்தனை தொழுதிடுவாள் பெய்யென பெய்யும் மழை. குறளின் அர்த்தத்தை பார்ப்போமா? தெய்வம் தொழாள் கொழுந்தனை தொழுதிடுவாள். காலையில் எழுந்தவுடன் கடவுளை வணங்கு என்று சொல்வார்கள். அந்த பெண் கடவுளை வணங்காமல் தன் கணவனையே வணங்குகிறாள். கடவுளை விட கணவன் உசத்தி என்ற கருத்தில் அவள் கணவனை வணங்குகிறாள், கடவுளை வணங்கவில்லை. கடவுள் சொல்வதை கேட்பதை விட கணவன் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாள். இப்படிப்பட்ட பெண் தெய்வம் தொழால் கொழுந்தினை தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. அவள் உத்தரவிட்டால் மழை தானே வந்து பெய்யும். அவள் உத்தரவின்படி மழைகள் செல்லும் என்று பொருள். இப்படியெல்லாம் அர்த்தம் சொன்னால் மழை வருவது இருக்கட்டும், இடியும் மின்னலும் உங்கள் மீது கொட்டும், தாய்க்குலம் உங்கள் மீது போர் எடுத்துவிடும். திருவள்ளுவர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு எங்காவது ஓடி ஒளியுங்கள். வேடிக்கை இருக்கட்டும், நிஜமாகவே திருக்குறளில் இப்படி ஒரு குறள் இருக்கிறதா? திருவள்ளுவர் இதை சொன்னாரா? ஒரு மனைவி கணவனை வணங்க வேண்டும், கடவுளை வணங்குவதை விட கணவனை வணங்குவதை முக்கியம் என்று திருவள்ளுவர் கூறுகிறாரா? அப்படிப்பட்ட பெண் உத்தரவிட்டால் மழை இப்போது வேண்டுமானால் பெய்யும் மந்திர கதையா, கட்டுக்கதையா? இதெல்லாம் கேள்விகள் இயற்கை. மழை பெய்வதை வேண்டுமானால் மிகப்படுத்துதல், பொய்டிக் லைசன்ஸ் என்று சொல்லிவிடலாம். கணவன் தவறே செய்ய மாட்டானா? அப்படி கணவன் தவறு செய்தபோது ஒரு மனைவி அவனை இடித்திருக்கக்கூடாதா என்றெல்லாம் சந்தேகம் வருவது இயற்கை. இதை ஆராய்வோம். இன்று நகைப்புக்குரியதாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பெண் கடவுளை விட கணவனை வணங்க வேண்டும் என்ற கருத்து அநேகம் பேரிடம் இருந்தது. கற்புக்கரசி என்று பெண்ணை புகழ்ந்து அந்த பெண் கடவுளை வணங்காமல் கணவனை வணங்கினாள் என்று பெருமையாக சொல்வார்கள். ஏன், வள்ளுவரின் மனைவி வாசுகி அம்மையார் ஒரு கற்புக்கரசி. கிணற்றிலிருந்து ஒரு நாள் குடத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தாராம். அப்போது திருவள்ளுவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவரை கூப்பிட்டாராம். வாசுகி அம்மையார் கணவன் கூப்பிடுகிறாரே என்று அந்த கிணற்றில் இந்த குடத்தை அப்படியே விட்டுவிட்டு கணவனிடம் போய்விட்டாள். திருவள்ளுவர் சொன்ன வேலையை முடித்துவிட்டு அவர் திரும்பி வரும் வரை குடம் அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருந்ததாம். வாசுகி அம்மையாரின் கற்பு இதற்கு காரணம் என்று பெருமையாக சொல்வார்கள். இந்த கதையை நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் வேண்டாம். ஆனால் 50-60 வருஷங்களுக்கு முன் கூட ஒரு பெண் திருமணம் செய்து முடித்து அவள் ஆசி கேட்கும்போது, உனக்கு கல்யாணம் ஆயிடுத்துமா, இனிமேல் கணவன் தான் உனக்கு கடவுள், அவன் சொல்லபடி கேட்டு நடந்து கொள் என்று ஆசி வழங்குவதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். ஒரு சமூகம் காலப்போக்கில் கருத்துக்கள் மாறுபடுகின்றன. இன்று இருக்கும் கருத்து 500 வருஷங்களுக்கு முன்னே இருந்த கருத்தில் எதிர் விரோதமாக இருக்கிறது. இப்படி இருக்கையில் காலம் கடந்த நூல் என்று ஒருவர் எழுதுவது எப்படி? அவர் சொன்னது 500 வருடங்களுக்கு முன்னும் பொருந்தும், இன்றும் பொருந்தும் என்று எப்படி இருக்கும்? இதை திருவள்ளுவர் எப்படி சமாளிக்கிறார் என்று ஆராய்வோம். திருவள்ளுவரின் இந்த ஆராய்வில் திருவள்ளுவரின் கருத்தை நாம் புரிந்து கொள்வோம். எனவே காலம் கடந்த நூல் என்று வரும்போது சமூகத்தின் கருத்துக்கள் மாறுபடும்போது அந்த நூலும் மாறுபட வேண்டும். இது எப்படி சாத்தியம்? வள்ளுவர் இதை எப்படி ஆராய்கிறார் என்று பார்ப்போமா? திருக்குறளிலே சில குறள்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் உண்டு. ஒரே திருக்குறள், ஆனால் 2-3 விஷயங்களாக அதை பிரிக்கலாம். இதனால் முதலில் திருக்குறளை படிக்கும்போது அந்த காலத்துக்குரிய அர்த்தத்தை அவர்கள் சொன்னார்கள். காலம் கடந்தது, அந்த அர்த்தங்கள் மாறுபட்டன, வேறு பொருள் இன்றைக்கு மதிப்பு இருக்கிறது. திருக்குறளை நீங்கள் மீண்டும் பார்த்தால் எந்த அர்த்தமும் அதில் இருக்கும்.
இன்னும் 300 வருஷங்கள் கழித்து வேறு பார்க்கும்போது நாம் இன்று சொல்லும் அர்த்தங்களும் சரியா இல்லை என்று புது அர்த்தங்கள் கண்டுபிடிக்கலாம். இது திருக்குறளின் மனக்குழுவாக பார்க்கலாம். 68 திருக்குறள் 7ஆம் அதிகாரம் புதல்வரை பெறுதலில் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற திருக்குறளுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. 3ம் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் இலக்கணத்தில் கரெக்டாக இருக்கும். இதேபோல் இந்த திருக்குறளுக்கும் 2 அர்த்தங்கள் உண்டு. 2ஐயும் பரிபாலிப்போம். எது நமக்கு இன்று வேண்டும் என்று அது தெரிந்து கொள்வோம். அப்படியே இதை ஆராய்வோம். மீண்டும் திருக்குறளை படிப்போமா? தெய்வம் தொழாள் கொழுந்தனை தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. இந்த குறளில் தெய்வம் என்ற சொல்லுக்கு ஒரு சமூக நீதி, நெறிகள், கட்டுப்போக்கு, கொள்கைகள், கடமை என்று கொள்ளலாம். நாம் காலை எழும்போது சமூகத்திற்கு தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும், அவர்கள் சமூக நெறி என்னது என்று ஆராய்ந்து அதன்படி நடப்பதாக முடிவு செய்யலாம். இதைத்தான் கடவுள் வணக்கம் என்று காலையில் வணங்குகிறது வழக்கம். அந்த கடவுள் வணக்கத்தில் ஒரு பாகமாக, ஒரு பகுதியாக இருக்கும் கணவனையே நம்பி, கணவனையே வணங்கி மற்றதை விட்டுவிடுவது தவறு. ஆனால் அதையே இந்த பெண் செய்கிறாள். இதை நாம் நிறுவனத்திலும் பார்க்கிறோம், மற்ற இடங்களிலும் பார்க்கிறோம். ஒரு நிறுவனத்தில் தான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாமல் தன் பாசையே குழையடித்து கொண்டிருக்கும் ஆளை எல்லோரும் கேலி செய்வார்கள். ஆனால் அவன் பாஸ் தான் நம்மளது மெச்சதெல்லாம் விட்டுவிடுங்க என்று சொல்லுவான். இப்படிப்பட்டவனை பாஸும் மதிக்க மாட்டார், மற்றவர்களும் மதிக்க மாட்டார்கள். ஓரளவுக்கு அவனே தன் சுயமதிப்பை குறைந்து விடுவான். அப்படிப்பட்ட நிலையில் பாஸ் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விடுவான். இந்த பெண்ணும் கணவனையே வணங்கி மற்றதையெல்லாம் மறந்து விட்டாள். கணவனுக்கும் அவள் மீது மதிப்பு இருக்காது. அப்புறம் இவள் கணவன் சொல்லதையெல்லாம் செய்ய வேண்டிய நிலை வந்துவிடும். பெய்யென பெய்யும் மழை. அந்த பெண் உத்தரவிட்டால் மழை பெய்யும் என்று அர்த்தம் இல்லை. அந்த பெண்ணே பெய்யென பெய்யும் மழை ஆகிவிடுகிறாள் என்று அர்த்தம். அதாவது கணவன் சொன்னதை என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விடுகிறாள் என்று பொருள். இந்த அர்த்தத்தோடு இந்த திருக்குறளை எடுத்துக்கொண்டு ஆராய்வோம். இந்த திருக்குறளுக்கு 2 விதமான அர்த்தம் சொன்னோம். முதல் அர்த்தம், அந்த பெண் கற்புக்கரசி, அவள் சொன்னதெல்லாம் நடக்கும், அவளை வணக்கத்துக்குரியவளாக போற்றுவோம். 2வது அர்த்தம், அவள் கோழை, கணவனை சொல்வதெல்லாம் கேட்கும்படியான நிலைமைக்கு வந்து விடுவாள், அவளே பெய்யென பெய்யும் மழையாக கணவன் முன் நிற்பாள் என்று அர்த்தம். இது விரும்பத்தக்கதல்ல. வள்ளுவர் எந்த முறையில் அவர் அணுகுகிறார் இதை பார்ப்போமா? இந்த திருக்குறள் 55வது திருக்குறள். 53, 52, 53, 56 திருக்குறளை பார்ப்போமா? 52 மனைமாட்சி இல்லான்கள் இல்லாயின் இல்வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் என்று வருகிறது. மனைமாட்சி என்பது குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பு. அதை மனைவிக்கு அடைக்கிறாள் திருவள்ளுவர். அந்த நிர்வாகம் செய்யும் பொறுப்பு மனைவிக்கு இல்லையானால், அந்த திறன் இல்லையானால் அந்த வீடு எப்படியும் உருப்படாது என்று சொல்கிறார். அதே மாதிரி 54வது திருக்குறளில் இல்லதன் இல்லவள் மண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்று சொல்கிறார். பெண் வீட்டை நிர்வகித்து அந்த திறம்தான் முக்கியம் என்று திருப்பி திருப்பி சொல்கிறார் வள்ளுவர். 56வது திருக்குறளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 2ஆம் நிகழ்ச்சியில் காத்தலை பற்றி பேசும்போது அதை சொன்னேன். மீண்டும் அதை பாருங்கள். தன்னை காத்துக்கொண்டு தன் கணவனையும் காத்துக்கொண்டு சுற்றி இருத்தாரையும் காத்துக்கொண்டு ஒரு பெண் நிழ வேண்டும் என்று சொல்கிறார். இவ்வளோ தூரம் செய்ய வேண்டிய ஒரு பெண் கணவன் சொல்வதே கேட்டுக்கொண்டு மற்றவனுக்கே அடங்கி போனால் நடக்காது. இதையே வள்ளுவர் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று நம்புகிறோம். ஆனால் இது இன்று நாம் சொல்லும் நிலை. இன்னும் 500 வருடங்களுக்கு பிறகு வேறு யாரோ வந்து இதையே பார்ப்பார். வேறு சில குறள்களை வைத்து அவர் மீண்டும் கருத்து சொல்வார். திருவள்ளுவர் இப்படி ஏற்றிருக்கிறார் திருக்குறளை. எந்தெந்த கொள்கைகள் சமூகத்திலே வேறுபடுமோ அதற்காக குறளை தனியாக ஏற்றியிருக்கிறார். அதுக்கு பற்பல அவருக்கு அதிக ஒரு பொருளுக்கு மேல் வரும்படியாக இருக்கிறார். அதிலிருந்து அவருக்கு பொருள் கிடைக்கிறது. இதை சொல்லி ஆராய்வோம்.
இதுதான் காலம் கடந்தது என்று வியப்போம். நான் சொன்ன கருத்துக்களில் ஒரு முக்கியமான பகுதி, அந்த பெண்ணையே பெய்யென பெய்யும் மழையாக கருதலாம் என்ற பகுதி மாண்புமிகு கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் சொல்லி போன்றது. அதை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மற்ற கருத்துக்களை நான் சொல்வதில் தவறு இருந்தால் அது தவறு என்னையே சாரும். கருத்துக்கள் சரியாக இருந்தால் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதியின் கருத்தை அவருக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. அவர் தமிழறிவும் சமூக அறிவும் காலம் கடந்தது, அனைவரும் அறிந்தது. இத்தனை தெளிவும் கொண்டு அந்த திருக்குறளை மீண்டும் ஒருவரை ஆய்வோம். நம் 3 எடைகோள்களை வைத்துக்கொண்டு. முதலாவது எடைகோள், இது காலம் கடந்த நூல். அதற்கு பற்றி 2வது வார்த்தையே இல்லை. இவ்வளவு அர்த்தத்தை வைத்துக்கொண்டு காலத்து இருந்தால் போல் அர்த்தம் மாறவும் என்ற முறையில் அவர் பல அர்த்தங்களை வைத்துக்கொண்டு இந்த திருக்குறளை இயற்றியிருக்கிறார் என்பதிலே புரிந்து விடுகிறது இது காலம் கடந்த நூல் என்று. 2வது இடைக்கோள், உலகப் பொதுமுறை. பெண்களின் வாழ்க்கை முறையை பல சமூகங்களில் உலகம் முழுவதுமே ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்கள் எல்லா இடத்திலும் முதலில் அவர்களுக்கு சுதந்திரம் குறைந்திருந்தது. காலம் போக போக அவர்கள் விடுதலை அதிகமாகிறது. அவர்கள் ரோல்ஸ்ன்னு சொல்வார்களே, அந்த பங்கு அவர்களுக்கு அதிகப்படுகிறது. உதாரணத்துக்கு யுஎஸ்ஏவே எடுத்துக்கொண்டால் 1920 வரை அவர்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. 1960 வரை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய முடியாது. கணவன் அனுமதி வேண்டும். கணவன் அனுமதி இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்க முடியாது ஒரு கல்யாணமான பெண் யுஎஸ்ஏயில். 1974 வரை ஒரு கணவன் கோசைன் படிக்காமல் கிரெடிட் கார்டு கூட வைத்துக்கொள்ள முடியாது. 1974 தான் தனியாக கிரெடிட் கார்டு அனுமதி கிடைத்தது. எனவே எல்லா ஊரிலும், எல்லா நாட்டிலும், எல்லா மதத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. எனவே இதை உலக பொதுமறையாக எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக சொன்ன கடுகை துளைத்தோள் கடலை போட்டும் திருக்குறள். 7 வார்த்தைகளில் இவ்வளோ கருத்துக்களை வைத்திருக்கிறார். இது ப்ரூஃப் வேண்டுமா? வள்ளுவ பெருந்தகையே போற்றி 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 என்று உடல் புல்லரிக்கிறது. ஓதுவதற்கு எளிதாய், உணர்தற்கு அரிதாகி, வேத மெழுப்பொருளாய் மிக விளங்கி, முன்னுதரும் உள்ளம் ஒய்யுமே வள்ளுவனார் சொல்லும் வழி. வள்ளுவர் வழி நடக்க மொழி செய்வோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெற்றது. இது 3வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதை லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு இலவசம், காசு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்படி செய்தால் எனக்கும் ஒரு உற்சாகம் வரும். மேலே மேலே குறளை ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லலாம் என்று ஊக்கம் தோன்றும். இன்னொன்று, டிஸ்கஷன் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திருக்குறளை சொன்னால் அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்புட்டாக இருக்கும். நானே ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். நான் 3 திருக்குறள் சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்றை நான் ஆராய்வேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் ஈடுபடுவோம். உரனெனும் தோட்டியான் ஊரைந்தும் காப்பான் வரனெனும் வைப்பிற்கோர் வித்து. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. மருந்தின வேண்டவா யாக்கைக்கு அருந்தியது அருந்தது போர்த்தியுனின். இந்த 3 திருக்குறள் ஏதோ ஒன்றை அடுத்த நிகழ்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம். அதற்கு நடுவில் நீங்களும் ஏதாவது திருக்குறளை சஜஸ்ட் செய்தால் அதையும் கன்சிடர் செய்வேன். நன்றி, வணக்கம்.